தமிழ்நாட்டில் நேற்று அக்னி நட்சத்திரம் தொடங்கி பகலில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் இருந்து பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் நேற்று காலை நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பிற்பகலுக்கு பிறகு திடீர் என கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இன்னைக்கு சென்னை பார்த்தீங்கன்னா ஈவினிங் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ அதனால தான் பார்க் வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணுறோம். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. திருவள்ளூர் மற்றும் சென்னையின் புறநகரான பூவிருந்தவல்லி உள்ளிட்ட பகுதிகளில் கடும் புழுதிக்காற்று வீசியதை அடுத்து கனமழை பெய்தது. பூவிருந்தவல்லியில் திரையரங்கு ஒன்றின் மேற்கூரை உடைந்து சேதமானது. சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மரங்கள் சாய்ந்தன. தேசிய நெடுஞ்சாலையில் 2 இடங்களில் விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலையில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் பேருந்து நிலையத்தில் கழிவுநீருடன் மழைநீரும் கலந்து குளம் போல காட்சியளித்தது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மின்னல் தாக்கி ஆலமரத்தில் தீப்பிடித்தது. பலத்த காற்றால் சில இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. செல்போன் கோபுரம் ஒன்று உடைந்து விழுந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பழமையான அரச மரம் வேரோடு சாய்ந்து பல வாகனங்கள் சேதமடைந்தன. மின்சாரத்தை உரிய நேரத்தில் துண்டித்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. யாருக்கும் உயிர் சேதம் இல்லை. மின்சாரத்தை துண்டிப்பு கம்பம் உடஞ்சிருச்சு, ஒரு பில்டிங் மேலே உடஞ்சிருச்சு, சின்டாக்ஸு லாரி இதெல்லாம் சேதம் ஆயிருக்குது. 2 வீலர் ஒன்று சுத்தமாக நொறுங்கிடுச்சு. புதுக்கோட்டை, விராலிமலை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. நேற்று அக்னி நட்சத்திரம், நேற்றுல இருந்து கடுமையான ஒரு வெயில் 102 டிகிரி. இந்த மாலை நேரத்தில் மழை பெய்யணும்னா ரொம்ப பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, அருமையான ஒரு மழை. ஏன்னா இன்னைக்கு வெயில் அடிச்சனால மழைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போல விழுப்புரம், ராணிப்பேட்டை, கடலூர், அரியலூர், சேலம், நீலகிரி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருச்சி, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.